நீங்க அந்த கிரேட் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்குங்க. பெரிய யுக புருஷர்கள், அந்த நாட்டினுடைய ஆர்பிட்ட தலையெழுத்தை மாத்திரவங்களை உன்னிப்பாக ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்கும். லீ குவாங் யூ 1959 பிரதமர் யாருக்காங்க? சிங்கப்பூர் ஸ்டேட்டுக்கு. சிங்கப்பூர் இஸ் நாட் எ கண்ட்ரி. 1963 வரை மலேசியா ஃபெடரேஷன்ல தமிழ்நாடு மாதிரி சிங்கப்பூர் ஒரு மாநிலம். 4 ஆண்டுகள் பிரதமர். 63 இருந்து 65 வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கலாமா வேண்டாமா, தனிநாடா போலாமா வேண்டாமா. மலேசியாவே கழுத்தை பிடிச்சி சிங்கப்பூர் தள்ளுறாங்க, போய் தொலைங்க, உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். அப்ப 63 to 65 லீ குவாங் யூ பாருங்க, சிங்கப்பூர் ஃபெடரேஷனுடைய பிரைம் மினிஸ்டர். 65 இதெல்லாம் ஒரு நாள் மாறுது. அடுத்த நாள் காலையில சிங்கப்பூர் இஸ் an independent country, சிங்கப்பூர் நாட்டினுடைய பிரதமர். சோ ஏன் யுக புருஷன் நம்ம சொல்றாங்க? அவங்க கடந்து வந்த பாதைகள், எடுத்த முடிவுகள். அன்னைக்கு நீங்க 1975 போனீங்கன்னா லீ குவாங் யூவை பத்தி நீங்க சிங்கப்பூர் பேப்பர் எடுத்து பார்த்தா உலகத்திலேயே இவரை மாதிரி மோசமான டிக்டேட்டர் கிடையாதுன்னு பேப்பர் எழுதியிருப்பான். எப்படி நாங்க அவர் ரூல் போட்டார். என்னங்க அந்த ஊர்ல எப்படி மக்கள் இருக்கீங்க? நீ தமிழ், நீங்க மலாய், நீங்க ஹன்ஸ் சைனீஸ், யாருக்குமே சிங்கப்பூருங்கிற கேரக்டர் இல்லையே. எல்லாம் 10 ஊர்ல இருந்து 10 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி இதை நான் நாடா மாத்துவேனார். அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார். ஓகே, நாங்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுப்போம் சிங்கப்பூர்ல. அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டில் யாரு தங்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன்னார் லீ குவாங் யூ. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா அது, வீடு கட்டி கொடுத்துட்டு போ, அது என் பணத்துல தானே வீடு கட்டுற. ஓகே, அவர் சொன்னார், இந்த வீடு 1 தமிழ்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 2 மலேசியாக்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 3 சைனீஸ்காரன் நீ தங்கிக்க. ஸோ எந்த ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தை சார்ந்தவங்க ஒருத்தருக்கு மேலே இருக்க முடியாது. அப்போ எல்லாரும் யோசிச்சான், என்னடா அது, நான் தமிழில் பேசிட்டு இருக்கேன், ஹான்ஸ் சைனீஸ் அவங்க, மலாய் அவங்க. அப்போ லீ குவாங் யூ சொன்ன இங்கிலீஷில் பேசு, இங்கிலீஷ் தான் நம்முடைய லாங்குவேஜ், எல்லாம் இங்கிலீஷில் பேசு. ஸோ இந்த மாதிரி 1970 80 காலகட்டத்தில் தான் சிங்கப்பூர் உருவாக்குனாருங்க. இந்த மாதிரி எவ்ரிதிங் பை ஹார்ஷ். பப்ளிக் ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட், ஸ்மோக் பண்ணாதீங்க. செகண்ட் ஃபைன். தேர்ட் பப்ளிக் பீட்டிங், குச்சி வச்சு அடிப்பாங்க போலீஸ்காரன். சிங்கப்பூருடைய 1970 80 காலகட்டம். இன்னைக்கு இந்தியாவில் தைரியமா சில பேர் மோடிஜியை டிக்டேட்டருங்கிறாங்க, லீ குவாங் யூ ஸ்டேட்ஸ்மேனுங்கிறாங்க. பாருங்க எப்படி அந்த காலமும் சூழ்நிலையும் அந்த அரசியல் தன்மையும் 50 ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் ஆபரேஷன் சிந்தூர் நல்லா நீங்க மோடிஜியை ட்ராக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் a single man who made a decision. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டெய்லி சாயந்தரம் அந்த போட்டோவை நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷாஜி அவங்க, ராஜ்நாத் சிங் அவங்க, ஜெய்சங்கர் அவங்க, சிசிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சிசிஎஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் பிஎம்ட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டோ வரும். முப்படை தளபதிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார், அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தினமும் இந்த போட்டோ பிரைம் மினிஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஏன் போடுறாருன்னா, பயப்படாதீங்க, எனக்கு கன் பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எந்த மிசைல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ரக வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க மெசேஜ் நம்ம கொடுக்குறாரு. இதை விட அதனாலதான் நம்ம இந்த தலைவர்களை பொறுத்தவரை 2 வகையாக பிரிப்போம். பீஸ் டைம் லீடர்ஸ், வார் டைம் லீடர்ஸ். வார் டைம்ல ஜெயிச்சவங்க பீஸ் டைம்ல தோப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கிளாசிக் எக்ஸாம்பிள். வார் டைம்ல ஜெயிச்சிட்டார், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோத்தாச்சு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல. வார் டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டியா, நீ ரேஷனே கொடுக்கல, சைரன் அடிச்சா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும் ரொம்ப பண்ண நீ. ஸோ எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்தார், ஏன்னா லண்டனை காப்பாற்றணும். ஆனா வார் டைம்லையும் ஜெயிச்சு பீஸ் டைம்லையும் ஜெயிச்ச ஒரு தலைவர் இஸ் அ கான்ஸ்டிடியூன்ட் தலைவர். அது மோடி அவங்கள பாரு. அதனாலதான் அந்த ஒரு நாள் போட்டோ நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த கேபினெட்ல இருக்கிற 5 பெஸ்ட் மைண்ட்ஸை கூப்பிட்டு நான் பேசினேன் பாருங்க. 6 மணி போட்டோ, 7 மணிக்கு ஆர்மி சீஃப்ல அவங்க பிரீஃப் பண்ணாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க சொல்றாங்க, அதுவும் கேட்டேன் பாருங்க. அதன் பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, நீ பல நேரம் திட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல யோசனை இருந்தால் நீங்களும் சொல்லுங்க, நீங்க சொல்றதையும் கேட்கிறேன். இது சரித்திரம் இதை பதிவு செய்யும் பொழுது சரித்திரத்தினுடைய பக்கத்துல ஆபரேஷன் சிந்தூர் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது ஒரு லைனா இருந்தாலும் கூட மோடி அவர்கள் எப்படி இந்த நாட்டை நடத்தினார் என்பது 4 லைனா இருக்கும். எல்லா அப்போசிஷன் லீடர் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் கதை சொல்லுங்க, கேட்கிறோம். அதுக்கு அமித்ஷாஜி உட்கார்ந்துருப்பார், அப்போசிஷன் லீடர் மீட்டிங் 4 முறை 5 முறை, நீங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் கேட்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா, கேட்கிறோம். ஸோ வார் டைம்ல எப்படி நாம நடந்துகிட்டோம். இதே பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய்
ஒரு இன்டர்வியூல ஒரே ஒரு இன்டர்வியூக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்புறாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூக்கு அந்த மனுஷன் போறாரு. ஸ்கை நியூஸ் போறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க ஆங்கர் இங்கிலீஷ்ல. ஆபரேஷன் சிந்தூர் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு அது இந்த அமெரிக்காக்காரனை தான் சொல்லணும். எங்க ஊர்ல எங்க நாட்டை சும்மா இருந்த நாட்டை கிளப்பி விட்டு எங்களை டெரரிஸ்ட் ஸ்டேட்டா அமெரிக்கா தானே மாத்தினா, நாங்க தானே டெரர் பண்றதுக்கு அவன் தானே சொல்லி கொடுத்தான்னு எதோ பேசிட்டார். அவன் இங்கிலீஷ்ல கேட்டு இவங்க பேசி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல உன்னை யாரையா பேச சொன்னாரு? ராணுவ ரகசியத்துல எதுக்கு போய் இங்கிலாந்துல பேசிட்டு வந்த நீ? நம்ம டெரரிஸ்ட் ஸ்டேட்டு, நம்ம டெரர் ஆர்ம் பண்றோம், டெரர் ஃபேக்டரி நடத்துறோம், இதெல்லாம் ஓப்பனாவா சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு பாகிஸ்தான் பார்லிமெண்ட் நடக்கூடிய டிபேட்டை சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல டிபேட் இதான் நடக்குது. இந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியல டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு. அவன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளவா வளருவான். நம்ம எத்தனை பேர்த்த வச்சிருக்கோம்? நம்ம டெரரிஸ்ட் அடுத்தோடனே பாகிஸ்தான் போடுற போட்டோ என்ன, நம்ம போடுற போட்டோ நம்முடைய 2 வீர மங்கையர்கள் அவங்க டெய்லி பிரீஃப் பண்றாங்க. ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னது போல மதம் அதுல முக்கியம் இல்லைங்க, இருந்தும் அது முக்கியம். ஏன்னா we are giving a message. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள கலவரம் வந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். உள்நாட்டுக்குள்ள நம்ம பயங்கர ஜிங்கோயிஸ்ட் மோட்ல இருக்கும். இல்ல நம்ம பாகிஸ்தானை பிரிச்சிருவோம், இஸ்லாமிய நேஷன் அவங்க சாத்திடுவோம். இங்க 2 பேர் ஒரு வெடியை கொளுத்தி ஒரு மசூதி பக்கத்துல போட்டா அது மத கலவரம். ஏன்னா எல்லாரும் ஒரே மணலின்னு சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒருவர் அந்த எமோஷனல் ஸ்டேட்ல தப்பு பண்ணுவாங்க. அதையும் யோசிச்சு ஒரு பிரஸ் பிரீஃபிங் வச்சு இந்த நாட்டில் எல்லோரும் அமைதியா இருப்பதுதான் இன்னைக்கு முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எத்தனை பேர் செய்வாங்க யோசிச்சு பாரு. எந்த அளவுக்கு டீப்பா ஒரு நாட்டினுடைய தலைவர் யோசிக்கிறாங்க பாரு. அதனாலதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லும் பொழுது we are blessed to have மோடிஜி in crucial moments. முக்கியமான நேரத்தில் மோடி போட ஒரு தலைவர் வேலை செய்தது நாம் செய்த தவம். அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணுங்க. அதை பாகிஸ்தான் பார்த்தா அவன் போட்டோ என்ன போடுறான்? டெரரிஸ்ட் இறந்த பிறகு ஆர்மிக்கார யூனிஃபார்ம்ல போய் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கான் அந்த சவப்பெட்டிக்கு. ஏன் ஆல்ரெடி நீ டெரர் ஃபேக்டரி நடத்துறேன்னு தெரியும். இன்னைக்கு ஜெய்சி முகமது டெப்டி கமாண்டர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இந்தியா மிசைல் எப்படிங்க அடிச்சாங்க? துல்லியம் அடிச்சான் சார். நம்ம ஜெய்சி முகமது தலைவன் முகமது அவர் பேரு மசூத் அசார், அவருடைய அக்கா பாடியை 2 வெட்டிட்டானுங்க சார். அப்படியே மிசைல் அடிச்சு அடியில பாடி 2 போயிடுச்சு. இன்னைக்கான கமெண்ட்ரி கொடுத்துருக்கான்ட்டு வர்ணனை, கிராஃபிக் வர்ணனை கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளோ அக்யூரேட்டா அடிச்சாங்க சார். சும்மால அடிக்கல சார். அவனை நம்ம விடலாமா சார்? இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜெய்சி முகமது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டை நம்ம விடலாமா சார்? இது நடந்து கொண்டிருக்கு. நாம கொடுத்த மெசேஜிங் பாருங்க, ஒரு கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், நாட்டு மக்களுக்கு டெய்லி நம்ம சொல்ற விதம். ஒரு பொய் செய்தி போடுறாங்க, உடனே நாம அதை எப்படி டேக்கிள் பண்றோம். ஒரு வார் டைம் லீடர், ஒரு வார் டைம்ல ஒரு தலைவனாக மோடிஜி எப்படி வழி நடத்தினாங்க அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க, விருது வாங்கினாங்க, வந்தாங்க, நமக்கு பெருமை, ட்விட்டர்ல போடுறோம், நமக்கு சந்தோஷம். நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா? அது இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி. யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க எப்பாச்சும் ஃபியூச்சர்ல போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. BAPS அமைப்பு, குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, சாமிநாராயணன் செக்ட் அவங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போகணும். கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும். இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE பொறுத்தவரை இந்த 7 எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் அங்க ஸ்டேட் கிரைம். அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூ வில் பி அரஸ்டட் அண்ட் கிவன் த ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட். ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி. எஸ், அந்த நாட்டுடைய சட்டம், அவங்க மதம், அவங்க நடத்துறாங்க, நம்ம ஒபே பண்ணணும். யாருமே ஐடியில கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டிலாம் நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து. ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க. அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லா இருக்கக்கூடிய நாடு. சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாசன் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன, சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க? 2 பேர் தாங்க காரணம், மேல கடவுள், இன்னொன்னு மோடி அப்படின்னாரு. எப்படி சாமி மோடி காரணம்? அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி, பிரமுக் சுவாமி, 1997 அபுதாபி போறாங்க, ஷார்ஜா மண்ணுல போறாங்க, எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. போகும்போதே சொல்றாங்க எல்லாம் இறக்கி விடுங்கப்பான்னு. அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி, பெரிய சாமி, கீழே இறக்கி விடுறாங்க. அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு, இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள். சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சாமி பேசுறீங்க? இது ஒரு இஸ்லாமிக் நாடு, கடுமையான ஷரியாலா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிலையே உள்ள கொண்டு வர முடியாது. எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான், எல்லாம் பொறுமையா இருங்க, அவன் கோயில் கட்டுவான். 97 சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வீடியோ போட்டு காட்டுவாங்க. ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஒரு மனுஷன் வருவான், பொறுமையா இருங்க, he will build it. அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க.
இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்பை உருவாக்குறாங்க ஷேக் சயீத் அவங்களோட, அங்க இருக்கக்கூடிய அதிபரோட. அப்ப இந்த பிஏபிஎஸ் போய் நைஸா போய் அந்த ராஜாட்ட போய் கொடுக்குறாங்க. ராஜா, எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும், எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஊர்ல 10 பேர் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க, 7.5 பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. அது எங்க நாட்டில இருந்து 3.5 பேர் நாங்க இருக்கோம், 2.5 பேர் நீங்க இருக்கீங்க. அதுவும் பாருங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரேட்டியே மைனாரிட்டி. 10 எமிராட்டி இருக்காங்கன்னா 10 மக்கள் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் எமிராட்டி. அதுல அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும். பாருங்க, ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க, ராஜா வாங்கிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. சரி ரைட்டு, பார்ப்பாங்க, கண்டிப்பா யோசிக்கிறாங்க. மோடிஜி 2014 போறாங்க, ஃபர்ஸ்ட் விசிட் போறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போறாங்க, முதல் வருஷம் போறாங்க. அப்ப இந்த சாமியெல்லாம் பார்க்கும் பொழுது மோடிஜி அந்த யுஏஇ எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துறார் ஷேக் ஜயீத் அவங்கள. மை பிரதர் மீட் ஹிம் அப்படிங்கிறார், என்னுடைய சகோதரன், அவரை பாருங்க. அப்ப இந்த சாமிக்கு லைட்டா ஒரு நம்பிக்கை வருது, சகோதரன் சொல்றாங்க, உண்மையாலுமே நடந்துட மாட்டிருக்கு. அது நம்ம 97 பிரமுக் சாமி சொன்ன மனிதர் இவர் தான் இருக்கு. 2 ஆண்டுகள்ல 2017 வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க. கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் 2017 மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியங்க, அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்றேன். கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சயீத் அவர்களுக்கு, அந்த மன்னருக்கு ஆச்சரியம். நாமெல்லாம் சோசியல் டிஸ்டன்சிங்கிறோம், இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில வந்து அவங்க ஊருக்காரங்கள்ல எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, நம்ம கிட்ட நிக்கிறாங்களே, மாஸ்க் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம். அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு இங்க யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான், பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க அரை மணி நேரம் கத்தணும், இல்ல இஸ்லாம் எதிரி இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி. 2021 ராஜாவே கூப்பிடுறார், மோடியை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், உங்கள் வேலையை பார்த்தேன், கோயில் கட்டிக்கங்க. இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம கோயில் கோபுரமா இருக்குமே, அங்க கோபுரனாவே கோவிச்சுக்குவாங்களே, கோபுரம் கட்ட வேண்டாம். 2 டிசைனை போட்டு எடுத்துட்டு போறார் 2021. ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரம் மாதிரி, இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் பில்டிங்குள்ள கோவில், வெளியிருந்து பார்த்தா அது கோயில் மாதிரி இருக்காது. உடனே மோடிஜியும் ஷேக் சயீத் அவங்களும் இருக்கும் பொழுது அந்த 2 அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. மோடிஜி கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு, பிரசிடென்ஷியல் பேலஸ்ல மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல. அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க 2 பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா, எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்க கட்டிக்கிறோம் சந்தோஷமா, கோவில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கொடுங்க, உள்ள கோயில் கட்டிக்கிற வெளியிருந்து தெரியாது. உடனே மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க. அதன் பிறகு ஷேக் ஜயீத் சொல்றாங்க, கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும், அதனால கோவில் கட்டணும். இதெல்லாம் பாருங்க, சும்மா கேட்பாங்க, மோடிஜி இத்தனை ஃபாரின் விசிட் போறாரு, யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார். ஆமாங்க, நம்ம நாட்டினுடைய தலைவர், நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும்? அவர் ரிட்ஸ் கார்ல்டன்ல தான் தங்குவார். அது நாட்டினுடைய பெருமை, நாட்டினுடைய அடையாளம். காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க, ஆர்டிஐ பாருங்க, மோடிஜிக்கு 16 கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு, இத்தனையா போய் தங்குவாங்க. சவுதி அரேபியாவோட ரிட்ஸ் கார்ல்டன் காஸ்ட்லியா இருந்தா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் ஹவுஸ் போட்டு, இந்த ரூம்ல மோடி, இந்த ரூம்ல என்எஸ்ஏ, இந்த ரூம்ல. நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க. அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது, ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு நோயை கண்டுபிடிச்சு விஷ வச்சிருவானுங்க அப்படிங்கறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்கரேஜ் பாருங்க. அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது 2-3 பிளேன் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது. என்னையா கார்லாம் கொண்டு வந்திருக்கு, எங்க ஊர்ல கார், எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார், லிங்கன்ல தான் போவார், பீஸ்ட்ல தான் போவார். எல்லாத்தையும் இறக்குறான், செஃப் இறக்குறான், சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து அவர் தாஜ்ல தங்குறாரா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கர்டைனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர. ஆனா நம்ம பிரதமர் வந்து ஏர்பிஎன்பில தங்கணுமா? எவ்வளவு லொல்லு பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம we have to understand the context. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க, அந்த ரூமை ஃபுல்லா போர்த்திடுறாங்க. ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ள தான் அவங்க மீட்டிங்கை நடத்துறாங்க. எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர்.
அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க புரியாத தற்கொலைகள் சிலர் இதை சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜா போட்டுட்டு இதுல அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும், அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்கள சொன்னேன். அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு 2 பேர் சுட்கேஸோட வர்றாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேரை எல்லாம் துடைக்கிறாங்க. என்னையா சேர் எல்லாம் துடைக்கிறான்னா, எங்க தலைவர் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எங்க தலைவர் வேர்வையை நீ எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவீல்ல, அதையும் நாங்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. மோடிஜி இஸ் a world leader. அவர் சப்ராசி கிடையாது, ரோட்ல இருக்கக்கூடிய யாரோ கிடையாது, வேர்ல்ட் லீடர். இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான். இல்ல மோடிஜி எத்தனை சட்டை மாத்துறாரு, எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் 4 சட்டையா மாத்தினார். அன்னைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை. நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் பிரஸ் மீட் 4 கொடுத்திருப்பார், 4 சட்டை. இதெல்லாம் நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க. ஆபரேஷனே முடியல. எதுக்கே தாஜுக்கு போறீங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு, டெரரிசம் ஷூட்டிங்க்கு செட்டு பார்க்க போறோம். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க, அந்த நடிகர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நான் பேர் சொன்னா அது தவறா போயிடும், அது ஒரு அரசியல் மேடை கிடையாது. இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் டைரக்டர் 2 பேர் போறாங்க. ஆபரேஷனே முடியல, எல்லாம் தாஜ போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு செட்டு போடுறக்கு ஒரு டெரர் போட்டோ நாங்க இதை அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம். இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு அது ரங்கராஜ் பாண்டியன் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம், வாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இதுலயே இன்னும் சுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தாண்டி வாங்க. அதனால அன்பு சொந்தங்களே, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. உலக தலைவர்களுடைய வரிசையில முழுமையாக இன்னைக்கு கடந்த 2 நூற்றாண்டுகள்ல அவர்கள் எல்லாம் தாண்டி உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவராக மோடி அவர்கள் வந்திருக்கிறார்.